வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்ம பேஜில் ஒரு ஸ்பெஷலான கவிதை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்னால எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தானே. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுக்கான கவிதை தான் இது. நிறைய பேரோட லைஃப்பில் இந்த கவிதை சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க அது என்ன கவிதைன்னு பார்த்துடலாமா? எங்கள் நட்பு சந்திப்புகளையும் இருப்பிடங்களையும் கடந்தது. ஒரே பள்ளியில் படிக்கவில்லை, தெருக்களில் ஓடி ஒன்றாக விளையாடியதில்லை. கல்வி கற்கும் கூடமும் ஒன்றில்லை, களம் காணும் பணிவிடமும் ஒன்றில்லை. முகவரி அறியா மூச்சு காற்று நாம். முயன்று பார்த்தும் முடிந்ததில்லை நேரடி தரிசனம். ஆனாலும் அலைபேசி திரையில் குறுஞ்செய்தி வழியே அழியாத காவியம் படைக்கின்றோம். உன் குரலை விட உன் எழுத்துக்கள் தான் எனக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள். எனக்கு உன் அகத்தை கண்ணாடி போல காட்டிவிடும். உன் டைப்பிங்கின் வேகம் சொல்லும் உன் மனநிலையினை. உன் மௌனத்தின் பொருளை என் மனது புரிந்து கொள்ளும். நேரில் பார்த்ததில்லை, நிழலாய் தொடர்ந்ததில்லை. ஆயினும் 1000 காலத்து உறவாய் நம்மை ஆட்கொண்டது நட்பு. பார்த்து பழகாத போதும் ஆழ்மனதில் நிறைந்திருக்கும் உறவு இது. வார்த்தைகளில் வடிக்க முடியாத இந்த மௌன மொழி கவிதைக்கு ஆண்தோழன் என்று பெயர்.